கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அன்பு நேயர்களே, கடந்த வாரங்களில் நாம ஊரக மற்றும் கிராமப்புற குழந்தைகளுடைய வளர்நிலை, வளர்ப்பு நிலை, அவர்களுடைய வாய்ப்புகள், அதனுடைய பங்கேற்பு, இதில் எல்லாமே நம்ம அழகாக பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பேசணும், தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்பாக நாம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன்றாங்க, ஆனால் பேரண்ட் ஒத்துக்கலன்றாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. எல்லாமே டேலண்டா இருக்க மாட்டாங்க, சில பேர் டேலண்டா இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம ஊட்டி விடுற 4 வாயில கண்டிப்பா ஒரு இதை பிடிச்சுக்குவாங்க. என்ன கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா கத்துக்குவாங்க. மேம் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்களா, நாங்க வீட்ல இருந்தே படிச்சுக்கிறோம். இன்னைக்கு அதுவே நம்ம எஜுகேஷன் சிஸ்டமா மாறிட்டோம். இது எல்லாமே மேக்ஸ் லாட் ஆஃப் a difference when you go for a job. போன வாரம் என்னென்ன பேசணும் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து நாம என்ன விஷயங்களை பத்தி பேச போறோன்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கொரோனா காலத்துல கற்றல் இடைவெளி, கற்றல் முறிவு, இந்த ரெண்டும் நீக்கிறதுக்காகவே கல்வி தொலைக்காட்சி ஏற்படுத்தப்பட்டு அதில் பாடம் நடத்தணும். நாங்களும் அதில் எப்படி பிள்ளைங்க படிக்கணுமோ அந்த வழி பாடம் நடத்தணும். அதே போல் செல்ஃபோன் வழியாகவும் ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம். இதுக்காக கிராமப்புறத்தில் எப்படின்னா, பிள்ளைங்ககிட்ட யார்கிட்ட செல்லு இல்லையோ அவங்க கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கியாவது வட்டிக்கு வாங்கியாவது இந்த பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. உலக அளவில் யார் யார் பணக்கார, அடுத்து அந்த இதில் யூடியூப்பில் தட்டி பார்த்து ஒரு டிக்ஷனரி, ஒரு பொருள் விளக்கம் தேவைன்னா அதுக்கான விளக்கத்தை கரெக்டாக டிக்ஷனரி எடுத்து அவன் பார்க்குறான், தமிழகராதி எடுத்து பார்க்குறான். அந்த செல் அவனுக்கு அப்படி பயன்பட்டுருக்கு. சமயம் சார்ந்த வரிகளை எடுத்து அவன் தேடிக்கிறான், தெய்வங்களை பற்றி பார்க்குறான். அப்படி ஆயக்கலைகள் 64யுமே கற்கிறதுக்கு அவனுக்கு அந்த செல்ஃபோன் அவன் கையில் இப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக இருக்குது. ஆயக்கலை 64. எனக்கு ஒரு கேள்வி, இந்த ஆயக்கலை 64 சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுவேங்க சார். சொல்லுங்க பார்க்கலாம். எழுத்திலக்கணம், யாப்பிலக்கணம், கணிதம், மறை, புராணம், வியாக்கரணம், ஜோதிடம், நிதி சாத்திரம், யோக சாத்திரம், தர்ம சாத்திரம், சிற்ப சாத்திரம், உருவ சாத்திரம், சகுன சாத்திரம், மந்திரம், காவியம், மதுரம், அலங்காரம், நாடகம், சத்தபிரமம், வீணை, நிறுத்தம், தாளம், வேணு, மிருதங்கம், ரதப்பரிச்சை, கசப்பரிச்சை, கனகப்பரிச்சை, அசுவப்பரிச்சை, அத்தின பரிச்சை, ரத்தின பரிச்சை, பூமி பரிச்சை, படை இலக்கணம், ரசவாதம், வசீகரம், மோகனம், ஆக்குனம், உச்சாடனம், மதனம், மல்யுத்தம், வித்வேதனம், முட்டி, நட்டம், காருடம், கௌத்துவம், பைபிலம், கமனம், காந்துருவம், பிரவேசம், ஆகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், ஜலதம்பம், வாயுத்தம்பம், அக்னித்தம்பம், வாக்குத்தம்பம், சுக்லத்தம்பம், நிட்டித்தம்பம், தாதுவாதம், இதிகாசம், வைத்தியம், சாகாக்கலை. 64 நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆயக்கலை 64 அறுதுவாங்களா, ஆனா யார்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு தான் நான் உங்களை கேட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இத்தனை இருக்குது, பார்ப்போம். வெரி குட். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதாவது இன்னைக்கு இருக்க இந்த கேஜெட்ஸ் பயன்படுத்துகிறாங்க, சரியாக பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. வேறு ஏதாவது கேஜெட்ஸ் யூஸ் பண்ண புதுசில் பசங்க வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக பார்த்தாங்க. வேற ஏதாவதுன்னா வேற என்ன வேணாலும் பார்க்கலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போய் பார்த்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்திருக்காங்க நிறைய பசங்க, நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. இப்போ 6ஆம் வகுப்பு இங்கிலீஷ் லெசன்ல ஸ்பைசஸ் பத்தி ஒரு லெசன், நாளைக்கு அது நடத்த போறேன்டா, சும்மா பார்த்துட்டு வாங்க, கூகுள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் ஸ்பைசஸ் கேட்டா அவன் வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் அவன் சொல்றான். என்னன்னு கேட்டா அவன் சர்ச் பண்ணிட்டு வர்றான். அந்த அளவுக்கு 6வது குழந்தை, 10 வயசு குழந்தை அவ்வளோ அழகா, அது எந்த கண்ட்ரி, இப்போ பொட்டேட்டோஸ் போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்ததுன்னு அவ்வளோ அழகா அவன் சொல்றான். அப்போ அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் பயன்படுத்தி இப்ப கத்துக்கிட்டு இருக்கான். வந்த புதுசுல அந்த அளவுக்கு இல்ல குழந்தைங்க, இப்ப தேவையானதை பயன்படுத்திக்கு நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்லுங்க. அதே டீச்சர் சொன்னது மாதிரிதான் நான் 3ஆம் வகுப்பு தமிழ் நடத்துறேன். அவன் அந்த ஐக்யூ கோட்ல அந்த புக்ல இருக்கிறத வச்சு ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்த்து, நீங்க சொல்லி கொடுத்த டியூன் வேற, நான் போன்ல பார்த்த டியூன் வேற, அவங்க அந்த டான்சிங் எல்லாம் அழகா அந்த பாட்டு ரைமிங்கோட நல்லா வந்துச்சு, நான் வீட்டுல பார்த்தேன்னு சொல்லி அடுத்த நாள் டீச்சர் நீங்க பாடம் நடத்துறீங்க. ஓகே ஓகே. மாணவர்கள் நல்லா அத நல்ல முறையிலையும் பயன்படுத்துறாங்க. ஒரு சிலர் அது கேம் விளையாடுறதுக்கு அடிக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. சார், இந்த கேட்ஜெட்ஸ் பத்தி பேசும்பொழுது நாம் இதை பிரிக்கலாம் 2ஆ. ஒண்ணு கோவிடுக்கு முன், கோவிடுக்கு பின்னே பிரிக்கலாம். ஓகே. கோவிடுக்கு முன் இது வெறும் கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் அதிகமா யூஸ் ஆயிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கோவிட் காலத்துலயும் சரி, கோவிடுக்கு அப்புறமும் சரி, இது ஒரு குழந்தையோடைய
இல்லை ஒரு மனிதருடைய ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சிக்கே உதவுதுன்னு சொல்லலாம். ஓ கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாருமே சொன்னது மாதிரி அவன் கற்றலுக்கு தேவையானதையும் எடுத்துக்கிறான், விளையாட்டுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறான், டீச்சர் சொன்ன மாதிரி ஸ்பைசஸ் பற்றி, ஸோ நிறைய அதிகபட்சமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறான். இந்த கேட்ஜெட்ஸின் மூலமாக வந்து அவன் வந்து வேணுங்கிறத மட்டும் பார்க்கறதில்ல, என்னென்ன தேவை இல்லாத விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்காணிப்பு இல்லாத எந்த குழந்தையுமே கரையேற முடியாது. அது நம்ம குழந்தையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க குழந்தையா இருந்தாலும் சரி, எதுவுமே தெரியாத ஐக்யூவில் குறைந்த குழந்தையா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஐக்யூ இருக்க குழந்தையா இருந்தாலும் சரி, கண்காணிப்புங்கிறது ரொம்ப அவசியம். அந்த கண்காணிப்போட நாம் உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் கொடுக்கும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய கருத்து. சூப்பர் டீச்சர். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சார், நாகரிகம் வளரும் போது பார்த்தீங்கன்னா அறிவியல் வளருது, அறிவியல் வளரும் போது டெக்னாலஜி வளருது. இதில் வந்து எல்லா இடத்துலையுமே நன்மை தீமை ரெண்டுமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செடிகளோடு வளரக்கூடிய கலைகள் மாதிரி தான். எப்படி ரெண்டு ஒன்றா வளருதோ, அந்த கலை ஒரு சரியான நேரத்துக்கு வரும்போது அது பிடிங்கி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கண்காணிப்பு கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னு கேட்டால் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலராகவும் இருக்கேன். நான் நிறைய இடத்துக்கு கவுன்சிலிங் போவேன். அதில் மாணவர்கள் மேடம் சொல்கிறது வந்து சின்ன பசங்க விளையாடுறது, நான் சொல்கிறது டீனேஜ் பாய்ஸ். டீனேஜ் பாய்ஸ் நம்ம சொல்கிற ஒரு விதத்தில் பெருமைப்பட்டிருக்கிறோம், அவனுக்கு நமக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியுதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி நீ ஒரு டைப்பிங் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் அந்த இடத்துல தண்ணீரி போயிடுவான். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு கேமிங்கில் இருக்கக்கூடிய நாலேஜ் இந்த எக்ஸல் ஷீட்டை பற்றி தெரியுமா, அல்லது ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டாக டைப் பண்ண முடியுமானா அந்த பையனுக்கு அது பண்ணுறதில்ல. காரணம் அவன் அதுக்குண்டான நேரத்தை அவன் அதில் செலவிடுறதில்ல. அவன் மாணவர்கள் அதிகபட்சமாக எதில் செலவிடுறாங்கன்னா 30% தான் உண்மையாகவே நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிறது இந்த கேஜெட். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எத்தனை பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இருந்தால் கம்ப்ளைண்ட்ஸே வரக்கூடாது. ஏகப்பட்ட பேர் அடிமையாக இருக்கிறாங்க இந்த கேமிங்க்கு. கேமிங் மாத்திரம் கிடையாது, குழந்தைகள் போனோகிராஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மோசமான ஒரு பின்விளைவினால் அடிமைப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு நான் பர்சனலாகவும் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். இது உலகம் இல்லை, இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான்ப்பா அப்படின்னு சொல்லி இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும்னு சொல்லி நன்மையானதை காமிச்சு அந்த குழந்தைகளை வெளியே கொண்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கோம் சார், நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கேஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கப்பட வேண்டியது. கண்காணிச்சாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே தே கேன் க்ளோஸ் இட். அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை டெலிட்டும் பண்ண முடியும். ஒரு 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 பையன்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் கைப்பற்றப்படுகிறது. அந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 4 ஃபோல்டர் இருக்குது, அவ்வளோதான். அந்த 4 ஃபோல்டரில் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துட்டு நம்ம திருப்பி கொடுத்துருவோம். 5 ஃபோல்டர் இருக்குது, 5க்குள்ளே 5 ஃபோல்டர் இருக்குது, 5க்குள்ளே 5 ஃபோல்டர் இருக்குது, 5க்குள்ளே 5 இன்னும் ஃபோல்டர், 625 ஃபோல்டர் உள்ளே வச்சுருக்கோம். 625 ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அதில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அன்வான்டான வீடியோஸ். இதுக்கு நம்ம பேரண்ட் என்ன எப்படி அதை கண்காணிக்க முடியும்? பாருங்க டேடின்னு கொடுப்பான், 5 ஃபோல்டரை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். 5க்குள்ள 5, 5 to the power of 4, 625 ஃபோல்டர்ஸ் வச்சிருக்கோம். எப்படி நம்ம இது பண்றது? இன்டெலிஜென்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமா மறக்க முடியாதுதான் சார். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நல்வழியில அந்த மாணவர்களை கொண்டு போயிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல பாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன சார், இப்போ மொபைல் யூசேஜ் வந்து அந்த 10th 11th 12th அந்த பசங்க வந்து நல்லாவே கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் பொண்ணு, என்னோட சிஸ்டர் தான், அவங்க வந்து ஆக்சுவலி மொபைல் 10th வந்து ரொம்ப மொபைல் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் அந்த ஒர்க்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வீட்டில் வந்து வேண்டாம், படிக்க வேண்டாம், திரும்பி எப்போ ஸ்கூல் திறக்கிறாங்களோ அப்போ பார்த்துக்கலாம், விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு நல் வழியில தான் அந்த மொபைல் அதாவது யூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே, இது தப்பா ரைட்டான்னு தெரில, பட் வந்து அந்த பொண்ணு சாட்டர்டே சண்டே அந்த குவாரண்டைன் பீரியடில் அந்த கிடைக்கிற நேரத்தில் இந்த மாஸ்க்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த டைலரிங் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து டியூவில் வந்து செல்ஃபோன் வாங்கி அதில் நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணி படிச்சுக்கிட்டே இந்த வேலையும் வாங்கி பாசிட்டிவாக அது யூஸ் பண்ணுது. இப்போ வந்து அது 10th படிக்கும் போது அது வாங்கினா இப்போ ஒரு டியூ முழுசாக மொபைலுக்கு கட்டி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஹெட்ஃபோனு இப்போ அதுக்கு வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது நல்வழியாக. ஆமாங்க சார். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு அந்த அதுவே அதோட சம்பளத்தில் நானே வாங்கி நானே மொபைல் கரெக்டாக யூஸ் பண்ணி நானே படிச்சுக்கிறேன்றத செயலில் காட்டிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. இன்னும் சொல்ல போனால் என்னோட நான் ஒர்க் பண்ணுற சைடு சில குழந்தைங்க எனி டைம் மீன் பிடிப்பாங்க ஏரியில். அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதுவரைக்கும் தண்ணிக்குள்ளே இதுவரைக்கும் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு தான் கேங்காக சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பையன் ரெகுலராகவே அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். 9th 10th அந்த ரேஞ்ச் தான். அப்புறம் கூப்பிட்டுக்கன்னு நீ எப்போ பார்த்தாலும் இந்த ஏரியிலே கிடக்குறிய, இந்த தண்ணியிலேயே கிடக்குறிய, என்ன விஷயம், எதுக்கு நீ இப்படி இருக்கு அப்படின்னா, டீச்சர் நான் வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோ 8 கிலோ மீன் பிடிப்பேன். அப்போ வந்து நீ எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிடிக்கிற,
உங்கள் வீட்டில் சாப்பாடு குழம்பு எல்லாமே அம்மா அப்பா எல்லாம் செஞ்சுறாங்க பிடிச்சிறாங்க, நீ ஏன் அப்படி பண்ணுறேன்னா நான் மொபைல் வாங்கணும், நான் படிக்கணும், அதுக்கு வந்து எனக்கு காசு வேணும், வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க, படிக்கணும், அதுக்காக தான் அந்த குழந்தை அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான். அது பார்த்த உடனே எனக்கு மொபைல் அப்போ நல்வழியில தான் சில குழந்தைங்க வந்து அதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் இது தோணுச்சு. மாதிரியான ஒரு 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் கூட அது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் வாங்குறதுக்காகவே கேட்ரிங் போவாங்க பசங்க, ஓகே. மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துகிற பசங்களும் இருக்காங்க. அதாவது 10th 12th படிக்கிற பசங்க அதில் அதுக்கு மேலே ஸ்டடீஸ் போகும்போது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பசங்க, ஆர்வமாக இருக்கிற பசங்க பார்த்து பேரண்ட்ஸுக்கு வந்து அதை பற்றி அறிவு இல்லை, ஏன்னா அவங்க படிப்பறிவு குறைவு. அதை வந்து பேரண்ட்ஸ்க்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்பா நான் இதுக்கு போகணும், இதில் பாருங்க இதெல்லாம் இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு போகணும், இந்த காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில கூட அவங்க இருக்காங்க. அங்கங்கே நல்ல விதங்களும் இருக்குது. இந்த மாதிரி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபோல்டர் மேலே ஃபோல்டராக நிறைய விஷயங்களும் போயிட்டு இருக்குது. இந்த இருக்குங்களா சார்? செயல்பாடுகளில் வந்து பெற்றோருக்கு வந்து நிறைய ஒரு அவேர்னஸ் தேவைப்படுதுங்க. ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பத்தை நம்பி தான் நம்ம இனிமேல் பயணிக்க போகிறோம். அப்போ வந்து பெற்றோர் வந்து அதுலேருந்து விலகி நிற்கவே கூடாது. இது உன்னுடைய பாட்டு, உன்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வந்து அடிப்படை அறிவாவது அந்த இதில் பெற்றுக்கிட்டா தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் அவங்க சமாளிக்க முடியும். கண்டிப்பா, ஏன்னா ஒரு ஆப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரில, அதை எப்படி என்னென்ன பார்த்துருக்காங்கிறதெல்லாம் பார்க்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ செல்ஃபோன்லேயே பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சில ஆப்ஸ் எல்லாம் அதில் ஓப்பன் ஆகாது. அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அவங்க வந்து சில விஷயங்களை சில ஏஜ் குரூப்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கெட்டது வந்து நிறைய பக்கம் இழுக்கத்தான் செய்யுங்க. ஆனால் மாணவர்கள் நல்லதை நோக்கி இந்த தொழில்நுட்பங்களை இழுத்துட்டு போகிறதுங்கிறது நம்மளுடைய கருத்து. கடைசியாக என்னென்னா சார், என்னுடைய தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பில், செல்ஃபோன் பில் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா வந்திருந்ததுங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சும் போது தான் அவங்க டேடி பிஸ்னஸ்ஸு, பையன் வந்து சும்மா கேஷுவலாக கேட்டிருந்தான், டேடி கிரெடிட் கார்டு நம்பர் கொடுங்க அப்படின்னு. இவர் சொல்ல போக அவன் அந்த ஆன்லைன் கேமில் அதை பயன்படுத்தி அவனுக்கும் தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா 60,000 ருபீஸ் கிட்ட அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் சார் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டு நிச்சயமாக இருக்கணும். டீச்சர்ஸ் நாமளும் சொல்லணும். ஒன்று கண்ணுக்கு பாதிப்பு, விரல்களுக்கு பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, அப்புறம் பொண்ணான நேரமும் வீணாகுது. இதெல்லாம் அவனுக்கு நம்ம எடுத்துரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி மேடம் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த ஃப்ரண்ட் பிரெயின் ஓப்பன் ஆகும்போது நன்மை நடக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். இறுதியாக சொல்லுங்கள். இருக்கலாம் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆன்லைனில் எல்லாமே கற்றுக்குறோம். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுற நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி எல்லாமே படிச்சிடலாம். பட் வென் கம் டு ப்ராக்டிக்கல் அப்ரோச், அது எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது, பசங்க அதை எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் ஆன்லைனில் ஸ்விம்மிங் பார்த்து கற்றுக்கலாம், பட் அதை இமீடியட்டாக போய் வீட்டாக கற்றுக்குவாங்களான்றது டவுட்டு. டாக்டர், இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கடந்த வாரங்களில் பேசப்பட்ட எல்லா விஷயங்களிலுமே இப்போ இந்த விஷயத்தோட முடிக்க போகிறோம். இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கேஜெட்ஸ், குறிப்பாக மொபைல் ஃபோன், பிஃபோர் கொரோனா, அவங்க சொன்ன பிஃபோர் கொரோனா அண்ட் ஆஃப்டர் கொரோனாவில், அது இந்த ஆஃப்டர் கொரோனாவில் வந்து இது வந்து ஒரு மேஜர் ரோல். இப்போ அவங்க கையில் வந்து இவங்கெல்லாம் பேசுனாங்க, நிறைய பாசிட்டிவிட்டியாக இருக்குது சொல்கிறது. சில பேர் இல்லை கொஞ்சம் தப்பாகவும் போயிட்டுருக்குன்னு. இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு நிலையில் அவங்களோட க்ரோத்தில் இந்த மீடியா, இந்த மொபைலினுடைய யூசேஜஸ் எந்த அளவுக்கு ஒரு ப்ராமினன்ட் ரோல் எடுக்குது? அவங்கள வளர்த்தெடுக்குதா, இல்லை அவங்கள வந்து எங்கேயோ இழுத்துட்டு கொண்டு போதா? இது வந்து நீங்கள் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இது இவங்களுடைய இதுக்கு மென்டலாக அது என்னவா டிஃபெக்ட் கொடுக்குது அப்படின்றத கொஞ்சம். மொபைல் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் கோவிட் சொன்ன மாதிரி அவ்வளோ உங்களுக்கு யூசேஜும் இல்லை. ரெண்டாவது அவ்வளோ எல்லாருக்கிட்ட இல்லை. ஸ்பெஷலி ரூரல் சைடில் கண்டிப்பாக அந்த ஸ்வைப் ஃபோன், பட்டன் ஃபோனாக இருக்கலாமே தவிர நம்மளோட இன்னொரு ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுங்கிறது ரொம்ப யூசேஜே இல்லை. பட் இந்த கிளாஸஸ்க்காக, ஆன்லைன் கிளாஸுக்காக அந்த ஃபோன், பட் அவங்க சொன்ன ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனுக்காக அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது இதெல்லாமே கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஐ எம் ஷுவர் நம்மளோட சிட்டி சைடில் யாருமே அந்த மாதிரி ₹1 கூட கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஃபோன் அப்படியே கைக்கு வந்திருக்கும், கிளாஸ் தானே எந்த வாங்கி எடுத்துப்பாரு, அம்மா அப்பா எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு இருக்க தவிர குழந்தைங்க பார்த்துருக்க மாட்டாங்க.
ஸோ கண்டிப்பாக அந்த மொபைலுக்கோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ வேணும் எல்லா விஷயத்துலையும் இதில் ரொம்ப முக்கியமாக அது தெரியறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தானாகவே அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அம்மா அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது அங்கேயே உடைக்கும். அவங்களே அவங்களோட சம்பளத்தில் ஒரு பைக் வாங்கினாங்க அதை எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் கேஜெட்ஸும். ஸோ அது தானாகவே வந்தோடனே அவங்களுக்கு எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிறாங்க. படிப்பு விஷயம் பொறுத்த அளவுக்கு டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க ஸ்பெஷலாக 3rd to 10th அந்த 3rd standard to 6th 7th 8th standard குழந்தைங்க நிறைய டிஃப்ரென்ஸ். ஏன்னா அவங்க நிறைய கூகுளில் பார்க்குறாங்க, நிறைய வீடியோஸ் வழியாக பார்க்குறாங்க. நார்மலாக அந்த யங்கர் ஏஜ் குரூப் அப் டு 10-11 years அவங்களுக்கு சொல்கிறதோட உங்களுக்கு பிக்சரைசேஷன் பார்த்தாங்கன்னா அவங்களோட மைண்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா நிற்கும். சாங் ஃபார்மேட்டில் அதான் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் டீச் பண்ணாலும் அந்த வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற வேறு டீச்சர்ஸோட டீச்சிங் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அது டெஃபினட்டாக அவங்களோட மைண்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா நிற்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், ஸ்பெஷலி ஃபார் யங்கர் சில்ட்ரன். ஓல்டர் சில்ட்ரன் பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொன்ன மாதிரி அவங்க நிறைய பெரிய பர்சன்ஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயம் அவங்க அதுவும் நல்ல பாசிட்டிவான திங்ஸ் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கைடன்ஸ் இல்லை. நீங்கள் அர்பனும் சரி ரூரலும் சரி. ரூரலில் ப்ராப்ளம் என்னன்னா பேரண்ட்ஸுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. அர்பனில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுமே தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு எண்ட் ஆஃப் த டே ஃபார் இன்க்ரீஸ்ட் யூசேஜ், அன்வான்ட் யூசேஜ்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேம்ஸ், அதுதான் டாப் ஆஃப் லிஸ்ட். கேமிங் எடிக்ஷனுங்கிறது அர்பனும் நம்ம இப்போ ரூரல்லையும் சரி, நம்மளோட கிராமத்துலேயும் சரி, நம்ம சிட்டிலையும் சரி, மேக்ஸிமம் அதில் ப்ராப்ளம்ஸ் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு நிறைய கேசஸ் எக்கச்சக்கமா. ஒரு டெய்லி எனக்கு இந்த கேமிங் கேஸ் இல்லாமல் நான் கிளினிக் க்ளோஸ் பண்ணுறதே இல்லை. பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ முன்னாடி பார்த்ததே இல்லை. அது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிறது பேரண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படிக்காத பேரண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். படிக்காதுன்னா அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. படிக்கிறான்னு சொல்கிறா டாக்டர். ஒன்று கேமிங், இன்னொன்று எஃப்எஸ், லவ் எஃப்எஸ். இந்த பெரிய பெரிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய லவ் எஃப்எஸ். அது வந்து 9, 10, 11, 12க்கு அதை பற்றி என்னன்னு தெரியும், எல்லாமே லவ்னு தான் நினச்சிக்கிறாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு எனக்கு. இந்த ரெண்டு இஷ்யூஸ். இப்போ உங்களோட தம்பி தங்கச்சி பக்கத்து வீட்டு அதெல்லாம் விட்டு வேற கண்ட்ரி, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் உட்காந்து, ஏன்னா அவனுக்கு அங்கே டே இவனுக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விளையாடுறது, ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. குழந்தைங்க பேரண்ட்ஸுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. இதில் என்ன பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், அதிகமான ஒரு கோவம், அதிகமான ஒரு தேவைகள். எனக்கு வேணும்னா எனக்கு இப்போவுமே வேணும், நீ என்ன வேணா பண்ண, எனக்கு அது வாங்கித்தான். அடிக்கிறது, கோவப்படுறது, இந்த மாதிரி அன்வான்ட் பிஹேவியர். பேரண்ட்ஸுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நான் லாஸ்ட் வீக் ஒரு குழந்தைய பார்த்தேன். ஒரு பேரண்ட்ஸு 3 மணி நேரம் கேம் விளையாடுறாங்க. ஸ்கூல் போயிட்டுருக்கு, 10th 11th பையன் நினைக்கிறேன். 3 மணி நேரம் என்னவா, என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கோவிட் டைமில் ஆல்மோஸ்ட் ஃபுல் டைம் ஃபோனில் தான் இருந்தேன், இது எவ்வளவோ பரவாயில்ல. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு கேட்டு. அதோடு இது எவ்வளவோ பரவாயில்ல மேடம், மூலமாக வெளியே வந்துட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த பேரண்ட்ஸ் அவன் அந்த லெவல்லேருந்து இது கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்ஸுங்கிறது நாங்கள் கண்டிப்பாக பார்த்ததே இல்லைங்க. இது ரூரல் சைடில் மேபி ப்ராபபிளாக அந்த ஒரு அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஒன்று மேபி ஃபோன் இருந்தாலும் கரன்சி இருக்கலாம், இல்லைன்னா ரேஞ்ச் இல்லாமல் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஆமாம், மேபி அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லைன்னா கூட, பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் பசங்க பழகுறாங்க தயவு செய்து பேரண்ட்ஸ் பாருங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறது உங்கள் பையன் எப்படி இருக்கான்னு தெரியும். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட கண்டிப்பாக பேசணும். யார் வீட்டுக்கு போகிறா, யார் வீட்டுக்கு வர, அங்கே இருக்காங்களா இல்லையான்னு உங்கள் குழந்தைய கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் பேக்ஸை செக் பண்ணுங்க. வீட்டில் தான் பொருள் காணாமல் போகுதான்னு பாருங்கள். நிறைய பேர் காசு திருடுறாங்க குழந்தைங்க. அது வேற அவங்க மேலெல்லாம் ப்ளேம் போகுது. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டோம். நம்ம குழந்தையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் கிளியர் கட்டாக கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய நடக்குது. மொபைல் இஸ் அ கேஜெட், போத் மெரிட் டிமெரிட். யூஸ் பண்ணுறது யார் எந்த குழந்தைய, ரூரலோ அர்பன் குழந்தையா இருந்தாலும் சரி, வித்தவுட் மானிட்டரிங், பேரண்டல் கண்ட்ரோல் இல்லாமல், பேரண்டல் இது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக் தான்.
லாஸ்ட்டாக ஏதாவது முடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? என்ன சொல்லுங்கள் சார். நிறைய இருக்குது சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இங்கே யாருக்குமே குழந்தைகளை எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அதை சரியான வகையில் பெரியவங்களோட துணையோட முறைப்படுத்துனீங்கன்னா இந்த உலகத்திலே நீங்கள் தான் வெற்றியாளர். கடைசியாக ஒரே ஒரு கவிதை தாங்க. சீக்கிரம் செல்லுக நேர்வழி அதை செத்தைகள் கூடிய தூர்க்கும் முன்னே நோக்கிய அத்திசை நேர்த்திசையில் தொழி சோம்பலுமின்றி நடையெடு நீ கால்கள் 2 படைத்தவன் நீ பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே மேலிரு கைகள் அவைகள் உண்டே இங்கு விம்மும் புதர்கள் அறுப்பதற்கே கண்ணிரண்டுள்ளன முன்னடக்க 2 காதுகள் உண்டு துணை வரவே விண்களை கீறி வழி சமைக்க உந்தன் வீர மனம் உண்டு செல்லுகவே இன்று இலைப்பாருவம் என்றிருந்தால் என்னென்ன வாகுமோ ஓர் இரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் முன் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கு நல்ல செடி இலை பாரிடுமோ வேதனை யாவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. ஏறக்குறைய கடந்த வாரங்களில் நம்ம தொடர்ந்த இந்த உரையாடல் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற குழந்தைகளுடைய வாழ்வியல் முறை, அவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள், அது குறிப்பிட்டு சொல்லணும்னா அவனுடைய வளர்ப்பு நிலை, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், அதே போல் இந்த ஊடகம் சார்ந்த இந்த கேஜெட்ஸ், இந்த புதிய மொபைல் வழியாக கற்றல், இன்னும் நிறைய விஷயங்களை அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த கடந்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சி இது அடுத்த வாரம் என்ன வரும், அடுத்த வாரம் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்ததை பார்க்க முடிகிறது. டாக்டரும் ரொம்ப கூர்ந்து ஆமாம் இந்த விஷயம் இல்லை அந்த விஷயம்னு சொல்லி அவ்வளோ அழகாக நெறிப்படுத்தி அதற்கான நமக்கு அதன் ஆலோசனைகளாக இருக்கட்டும், இது இப்படி பண்ணுங்க, இதில் இப்படி தான் இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் அழகாக சொன்னாங்க. ஒரு ஆசிரியர் நிலையில் இங்கே உட்கார்ந்து நீங்கள் பேசினாலும் கடைசியை முடிக்கும் பொழுது இவர்கள் அத்தனை பேருமே அப்படியே பெற்றோர் நிலைக்கு மாறிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ பார்க்கும்போது நீங்கள் ஒரு அற்புதமான ஆசிரியர்கள். பெற்றோர் மனநிலை என்றைக்கு அந்த ஆசிரியருக்கு வருதோ அது ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகள் மத்தியில் அந்த வளர்ப்பில். நேயர்களே, வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், இது ஏதோ குழந்தை சார்ந்த நிகழ்ச்சி மட்டும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், அறம் செய் நிகழ்ச்சி நிச்சயமாக பெற்றோர் மற்றும் குழந்தைகளுடைய உறவு நிலை, மனநிலை, அவருடைய உளவியல் நிலை பற்றி தொடர்ந்து பேசுகிற ஒரு நிகழ்ச்சி. அதுவும் இந்த வாரங்களில் பேசப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, குழந்தைங்களுடைய இந்த காலத்தில், அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய வளர்ச்சி நிலையில் ரொம்ப கவனம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவர்களுடைய சூழ்நிலை சரியாக அமைக்கப்பட வேண்டும். அந்த சூழ்நிலை அமையும் பொழுது தான் அவர்கள் அந்த வளர்ச்சி சரியாக இருக்கும். அந்த வளர்ச்சி சரியாக இருக்கும் பொழுது தான் அவங்க சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க, சரியான வகையில் அதை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஆஃப்டர் த பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த கொரோனாவுக்கு இந்த கட்டத்தில் நம்ம கையில் கிடைத்த இந்த மாடர்ன் டெக்னிக், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அது மொபைல், அது பாருங்கள் அழகாக சொன்னாங்க டாக்டர். அதை ரொம்ப கரெக்டாக பயன்படுத்துவதற்கு பெற்றோர்களே நீங்கள் சரியான வகையில் அதை கண்காணிக்கணும், மானிட்டர் பண்ணணும், கூட அசிஸ்ட் பண்ணணும், எது பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்றதெல்லாம் கூட இருந்து அவங்கள வழிநடத்தணும்னு சொன்னாங்க. நிச்சயமாக உங்கள் இல்லங்களிலே நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா வளரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறனோடு வளரணும் அப்படின்னா பெற்றோர்களே உங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஆசிரியர்களே, நீங்கள் உங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். இங்கே நிறைய பேர் பேசுனது எல்லாம் தான் சொன்னாங்க, எ மென்டர், எ ப்ராப்பர் மென்டர், எ குட் மென்டர், ஒரு நல்ல அசிஸ்டன்ட், ஒரு வழிகாட்டி நிச்சயமாக ஒரு ஆசிரியராகத்தான் இருக்க முடியும். எனவே பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இந்த குழந்தை வளர்ப்பு, இந்த குழந்தை நம்ம குழந்தை நல்லா வளரணும்னா நிச்சயமாக உங்களுடைய பங்கு அதில் மிக முக்கியமாக இருக்கிறது. அன்பு நேயர்களே, அறம் செய் தொடர்ந்து பல வாரங்களாக நிறைய செய்திகளை, முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இங்கே கூடி பேசி விவாதித்து அதில் சிறு சிறு விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் வாரங்களில் புதிய தலைப்புகளோடு நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அதன் வழியாக உங்களுக்கு நிறைய செய்திகளை பரிமாற இருக்கிறோம். நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.